நான் இன்னைக்கு வந்து என்னோட நியூ பேட் மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு நியூ பேட் வாங்கினோன்னே எப்போவுமே என் எட்ஜஸை ரவுண்ட் பண்ணிவிடுவேன். போத் த எட்ஜஸ் மேலெட் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணலாம். அது ஏன் பண்ணுறோன்னா, அப்படி பண்ணாமல் நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும். பால் அடிச்சதுன்னா கிராக் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேலெட் வச்சு நாக் பண்ண ஆரம்பிங்க. ஜென்டில் நாக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் ஃபர்மாக போங்க. பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த பேட் எப்போவுமே சாஃப்டாக நாக் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. அது ஒரு காமன் மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நீங்கள் நாக் பண்ணதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டேஸ் ரெகுலராக ஒரே நாளில் பண்ணி முடிக்காதீங்க. கொஞ்ச நேரம் அந்த வுட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆகட்டும் வெதருக்கு. ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் டைமில் நாக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் த்ரோ டவுன்ஸ் போங்க. ஒரு சாஃப்ட் பால் யூஸ் பண்ணி த்ரோ டவுன் பண்ணுங்கள். நீங்கள் த்ரோ டவுன்ஸ் பண்ணும்போது இந்த சீம் மார்க்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா சீம் மார்க்ஸ் இருக்கும். அப்படின்னா பேட்டோட வுட் இன்னும் சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாக்கிங் தேவை. ஸோ மேலெட்டில் நாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு சாஃப்ட் பால் ஆடுங்க. உங்கள் பேட் ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆயில் பண்ணணும் பேட்டை. லின்சீட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் பண்ணுங்கள். அப்போ தான் வுட்டு வந்துட்டு ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் ஆகும். ஆயில் பண்ணதுக்கப்புறம் ஓவர் நைட் ஹாரிசான்டலாக வைக்கணும் பேட்டை. வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி நாக் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே பேட்டுக்கு ஸ்கஃப் ஷீட் போடுங்க, டோ கார்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்க்கு உங்கள் பேட் ரெடி டு கோ. இதுதான் என்னோட பேட் மெயின்டெனன்ஸ் ரொட்டீன்.